அனைத்து உயிரோடைய தமிழ் IELTS தமிழ் உயிரோடைய தமிழில் அன்பர்களே அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் ஆரோஸ் அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசர்களே. வணக்கம் தானே. அனைத்து உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலைமைகளை பார்ப்போம். அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதல் உலக பரப்பில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்பொழுது ஆட்சி இருந்தவர்கள் கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தான் அந்த ஆட்சியில் இருந்தார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இந்த நடந்த அந்த சம்பவத்தின் பொழுது முன்னாள் உளவுத்துறையாக இருந்தவர் சுரேஷ் சாலே என்பவர், அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், புலனாய்வுத்துறையின் தலைவராக அந்த குண்டுவெடிப்பிற்கு பின்னர் தேசிய புலனாய்வுத்துறையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் பிரிகேடியர் சுரேஷ் சாலே. அவர்தான் இந்த குண்டுவெடிப்பின் பிரதான சூத்திரசாதாரி என்று கூறப்பட்டிருந்தது. இதை இங்கே பிரித்தானியாவிலிருந்து வெளிவருகின்ற சேனல் 4 செய்தி நிறுவனம் இலங்கையிலிருந்து தப்பி சுவிட்சர்லாந்தில் அடைக்கலம் கோரியிருந்த பிள்ளையாண்ட ஒரு நெருங்கிய சகாவான அசாத் மௌலானாவை பேட்டி கண்ட இடத்தில் அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார்கள். இதன் பின்னணியில் எவ்வாறு இடம்பெற்றது, இங்கு அதற்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது, எவ்வாறு மட்டக்களப்பு சிறையில் இவர்கள் சந்தித்தார்கள், அதாவது பிள்ளையான் குழுவுக்கான நிதிகளை, அதாவது பிள்ளையான் குழுவுக்கு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டதுடன் பிள்ளையான் குழுவுக்கு வழங்கப்படுற நிதி நிறுத்தப்படும் என்றவுடன் சுரேஷ் சாலே தங்களிடம் 15 பேர் போலியான பெயர்களை தர சொல்லியும் அதைத்தான் இராணுவத்தினரின் சம்பள பட்டியலில் சேர்த்து விடுவதாகவும், அதற்கு பிறகு அந்த காசு உங்களுக்கு வரும் என்றும், அதே போல மாதம் 24 லட்சம் கொடுக்கப்பட்டது, பிள்ளையானுக்கு அங்கு செல்போன் வழங்கப்பட்டது என்று சொல்லி அது ஒரு நீண்ட ஒரு நேர்காணல். அதற்கு பிறகு அவரின் உயிருக்கு ஆபத்து என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இப்போது அதாவது இந்த 25ஆம் தேதி சுரேஷ் சாலே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த புனித ஞாயிறு குண்டுவெடிப்பு என்பது ஒரு தொடர்கதையாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 5 பிரதமர்கள் மாறி இருக்கிறார்கள். அது நடந்த பிறகு 4 அரசு தலைவர்கள் மாறி இருக்கிறார்கள். 4 அரசுகள் மாறி இருக்கின்றது. இருந்த போதும் இன்னும் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால், இப்ப சிங்கள ஊடகவியலாளர் கீர்த்தி இதை பற்றி சொல்லும் போது கூறுகிறார் என்று சொன்னால், இது ஒரு பூகோள அரசியல் சார்ந்தது. இதில் இந்தியாவின் ரோவிண்ட பின்னணியும் இருக்கின்றது. தாஜ் சமுத்ரா ஹோட்டல் ரோவிண்ட ஹோட்டல், இந்தியாவின் ஹோட்டல். அந்த விடுதியில் வெடிக்க இருந்தவரை கடைசி நேரத்தில் முடிவை மாற்றி வெளியில் எடுத்தார்கள். அப்போது கூட சுரேஷ் சாலே தான் அசாத் மௌலானாவுக்கு தொலைபேசி எடுத்ததாகவும், எடுத்து எங்கு நிற்கிறீர்கள், நீங்கள் அந்த தாஜ் சமுத்ராவில் இருப்பவரை உடனடியாக வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் அப்ப அவர் கூறியிருக்கிறார், நான் மட்டக்களப்பில் நிற்கிறேன், நான் உடனடியாக போக முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வழியில் அவரை வெளியில் எடுத்து தெகுவளையில் இருந்த ஒரு விடுதியில், ஒரு சிறிய ஹோட்டலில் அது வெடித்தது அந்த குண்டு. அப்படி இதில் பெருமளவான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் இப்ப இந்த நிலைமையில் தற்போது இந்த கைது நடந்திருக்கின்றது. இப்ப இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், இது இந்தியாவின் கை இருக்கிறது என்றதுக்கு தென்னிலங்கை, இப்ப நாங்கள் இதனை கூறவில்லை, தென்னிலங்கையில் இருப்பவர்கள் கூறுகிற காரணம் என்னன்னு சொன்னால், இந்த அமெரிக்காவின் சோஃபா ஒப்பந்தம், அதாவது படைகளின் நிலை ஒப்பந்தம், ACCSA ஒப்பந்தம், கையகப்படுத்துதல் மற்றும் குறுஞ்சேவை ஒப்பந்தம் ACSA, மிலேனியம் சேலஞ்ச் கோஆபரேஷன் ஒப்பந்தம், மிலேனியம் சேலஞ்ச் கோஆபரேஷன் MCC, இந்த ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்யும் முடிவின் காரணமாக அமெரிக்காவுக்கும் கோட்டபாயாவுக்கும் ஏற்பட்ட முருகல் நிலை தான் இந்த இறுதியாக கோத்தபாய ராஜபக்ஷவை அங்கிருந்து வெளியேற்ற தூண்டியது. ஆனால் கோத்தபாய ராஜபக்ஷவை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஏப்ரல் 21ஆம் தேதி இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்றது என்றால், இந்த இவ்வளவு ஒப்பந்தங்களையும் மைத்ரி ரணில் அரசு மேற்கொண்டு விடலாம் என்பதால் இது நடத்தப்பட்டதாகத்தான் கூறப்படுகிறது.
இப்ப இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த சிங்கப்பூர்ல இருக்கிற நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் அரசியல் வன்முறை மற்றும் பயங்கரவாதம் குறித்த சர்வதேச ஆராய்ச்சி மையம், அதாவது ICPVTR என்ற அந்த மையத்தின் தலைவரான பேராசிரியர் ரோஹான் குணரத்னா கூறுகிறார் என்று சொன்னால், சுரேஷ் சாலையின் கைது என்பது இலங்கை தலைவர்கள் தேசிய பாதுகாப்போடு விளையாடக்கூடாது என்று. அவருடைய கருத்தின் அடிப்படையில் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இலங்கையில் மிகவும் மதிப்புமிக்க தேசிய பாதுகாப்பு நிபுணர்களில் சாலே ஒருவர் என்றும், அவர் கைது செய்யப்பட்டது இலங்கைக்கு மிகப்பெரிய அவமானம் என்று சொல்லியும், இலங்கையை பாதுகாப்பதற்காக தனது முழு நாளையும் அவர் அர்ப்பணித்தவர் என்று சொல்லியும், அவர் 5 அரசாங்கங்களுடன் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களுக்கு மேலாக பணியாற்றியவர் என்று சொல்லியும் வெறும் புகழாரத்தை கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இலங்கையில் ஈஸ்டர் ஞாயிறு படுகொலை சர்வதேச சமூகத்திற்கான பாடங்கள் என்ற புத்தகத்தை தான் எழுதியதாகவும், அதில் இந்த தாக்குதல் தொடர்பாக மிக விரிவாக விசாரித்து குற்றவாளிகளை அடையாளம் கண்டுள்ளேன் என எனது கண்டுபிடிப்புகளை ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஆஸ்திரேலியா ஃபெடரல் போலீஸ் மற்றும் ஸ்காட்லாந்து யார்ட் போன்ற அமைப்புகளுக்கு, இன்டர்போல் போன்றவற்றின் அதிகாரிகள் இந்த விசாரணைகளின் அடிப்படை காரணிகளுடன் இது ஒத்து போவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இப்ப இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், ரோஹான் குணரத்னா இன்னும் ஒன்றையும் கூறுகிறார். சாலையில் அதாவது ஜெனரல் சாலையில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லியும், அவர் 2019 ஆண்டு ஏப்ரல் அன்று ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை. ஏனென்றால் அந்த தாக்குதல் நடந்த சமயத்தில் அவர் மலேசியாவுக்கான இலங்கை தூதுவராக இருந்தார் என்றும், அதன் பிறகு அந்த தாக்குதல் நடைபெற்ற போது அவர் இந்தியாவில் உள்ள ஒரு பாதுகாப்பு கல்லூரியில் கற்கை நெறியை கற்று வந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்தியாவில் இருந்துதான் இது வடிவமைக்கப்பட்ட தாக்குதல் திட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. இப்ப இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதில் ரோஹான் குணரத்னா இந்த அவசரமாக புத்தகத்தை எழுதியது, இப்போது சாலையின் கைது தொடர்பில் அவர் மிக வேகமாக செயற்படுவது என்று சொன்னால், இவருக்கும் இந்த நடவடிக்கையில் பங்கிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கின்றது. என்று சொன்னால், இதுவரை காலமும் பெரிதாக வெளியில் வராதவர் தற்போது திடீரென்று ஓடியந்து அவர் இந்த தேசத்தின் தந்தை என்ற ஒரு தொனியில் தான் இவர் கதைக்கிறார் என்னும் போது, அதாவது சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்திற்கும் இவர் அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து கொண்டு இலங்கை காவல்துறையை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுகிறார்கள் என்னென்றால், தங்களிடம் போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றன இவர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டார் என்று. அப்ப இலங்கை காவல்துறை அப்படி சொல்லும் போது, ரோஹான் குணரத்னா இல்லை அவர் தேசியவாதி அப்படி இப்படி என்று சொல்லுவதென்றால், அவர் மேல் இலங்கை காவல்துறை சிங்கப்பூர் அரசுடன் பேசி அவரையும் விசாரணைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இப்போ சுரேஷ் சாலையின் கைதை தொடர்ந்து கோத்தபாய ராஜபக்ஷ மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அலி ஜப்ரி அவரும் இந்த கைது தொடர்பாக, அதாவது சுரேஷ் சாலேதான் விடுதலை புலிகளின் புலனாய்வு நெட்வொர்க்கை உடைத்தவர் என்றும், தமிழ்ச்செல்வன் அவர்களின் இறுதி நகர்வுகளை அறிந்து விமானப்படை தாக்குதலுக்கான துல்லியமான தகவல்களை அவர் வழங்கியவர் என்றும், மலேசியாவில் வைத்து பத்மநாதன் கைது செய்வதிலும் அவரின் பங்களிப்பு கூட இருந்ததாகவும் இப்போது அலி ஜப்ரி கூறியிருக்கின்றார். அந்த தாக்குதலுக்கு பின்னர், அதாவது ஏப்ரல் தாக்குதல் நடைபெற்றது. அதன் பிறகு கோத்தபாய ராஜபக்ஷ அரசு தலைவர் ஆகிறார். அதன் பிறகு டிசம்பர் மாதம் சுரேஷ் சாலே அவர்கள் இலங்கையின் தேசிய புலனாய்வுத்துறை தலைவராக நியமிக்கப்படுகிறார். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வடக்கில் இடம்பெறுகின்ற முன்னர் இடம்பெற்ற தாக்குதல்களாக இருக்கலாம்,
அல்லது இந்த கிரீஸ் பூதங்களாக இருக்கலாம், அல்லது அதற்கு பிறகு இந்த வாழ்வெட்டு குழுக்களாக இருக்கலாம். இவற்றை எல்லாம் இயக்கியவரும் இந்த சுரேஷ் சாலை என்றுதான் கூறப்படுகிறது. நீங்கள் கூறுவது போல் குணவர்த்தன அவர்கள் விடுதலை புலிகள் பலமாக இருந்த காலங்களிலும் கூட கதைகளை எல்லாம் உருவாக்கி பல விடயங்களை நடத்தினார்கள் என்று அப்பொழுதே குற்றம் சாட்டினார்கள். இப்ப நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது எல்லாரும் சேர்த்து பார்க்கும் பொழுதும் இதுக்கு ஏதோ ஒரு உள் விளையாட்டு இருப்பதை தெரிகின்றது போல் தெரிகின்றது. இப்ப இந்த 279 பேர் இறந்தார்கள், 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதற்கு உங்களுக்கு தெரியும், மார்க்கம் ரஞ்சித் அவர்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் தூக்கத்துக்கு போய்விட்டார் போல் இருக்கின்றது. என்றால் ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது, அதை பற்றி பெருசாக பேசுவதற்காக இல்லை. ஆனால் அனுரகுமார நாயக்கனுடைய அரசாங்கம் ஊழல் செய்தவர்களை, குற்றமளித்தவர்களை தண்டிப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரையில் யாரையுமே தண்டித்ததாக இல்லை. சுரேஷ் சாலை அவர்கள் உண்மையாக ஒரு குற்றவாளியா அல்லது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று நீங்கள் கருது? இல்ல, உண்மையில் அவர் மீது இப்போது என்னென்று சொன்னால், சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற அசாத் மௌலானா மீதான தடைகள் நீக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு நீக்கப்பட்டால் அவர் இலங்கைக்கு இப்போது திரும்பலாம். அவர் இலங்கைக்கு திரும்பி அவர் சாட்சியங்களை வழங்கலாம் என்று கூறப்படுகிறது. அவர் தெளிவாக எல்லாவற்றையும் சொல்கிறார். எங்கு சந்தித்தவர்கள், எங்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது, இவ்வாறு. அதாவது அவர் கூறினார், போலியான பெயர்களில் இராணுவத்திலிருந்து பிள்ளையான் குழுவுக்கு நிதி கூட சென்றதாக அதெல்லாம் இலகுவாக அவர்கள் கண்டறியலாம். சாட்சிகள் எடுப்பது என்று சொன்னால் தற்போதைய இலங்கை அரசுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. அப்ப சாட்சிகளை அவர்கள் இலகுவாக எடுக்கலாம். அதே போல நீங்கள் பார்த்துக்கிட்டு சொன்னா, இந்த சேனல் 4 நியூஸ்ல அதாவது அசாத் மௌலானாவோட அவருக்கு பக்க சார் அவருடைய சாட்சியத்துக்கு மேலதிகமாக முன்னாள் சிஐடி ஐபி நிசாந்தா டி சில்வா, பத்திரிகையாளர் பெட்ரிகா ஜான்ஸ், லசந்தா விக்ரமதுங்காவின் சகோதரர் லால் விக்ரமதுங்கா, முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன், முன்னாள் ராஜதந்திரி சரத் ஹொங்கஹே, கொழும்பு பேராயர் மல்கம் ரஞ்சித், கொழும்பு மற்றது பிள்ளையாண்ட முன்னாள் ஊடக செயலாளராக பணியாற்றி நாட்டை விட்டு தப்பி ஓடிய அசாத் மௌலானா மற்றும் பேரை குறிப்பிட விரும்பாத ஒரு காவல்துறை அதிகாரி இப்போது ரவி செனவிரத்னா என்று அவரை இப்போது நிரூபித்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் இதற்கு அந்த குண்டு வெடிப்புக்கும் இவர்களுக்கும் இடையான தொடர்பாக இவர்கள் ஆதாரமாக சாட்சி அளித்திருக்கிறார்கள். அடுத்ததாக இதில் சாகரகான் இதில் ஈடுபட்டவர், அவரின் குடும்ப உறுப்பினர்கள், அவர் ஜெயிலில் இருந்தது, மட்டக்களப்பு சிறைச்சாலையில் வைத்து திட்டம் தீட்டப்பட்டது, அங்கு பிள்ளையானுக்கு தொலைபேசிகள் உள்ளுக்கு வழங்கப்பட்டது, எல்லாவற்றையும் அவர்கள் ஆவணங்கள் மூலம் எடுக்கலாம். இலங்கை காவல்துறையினரிடமும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது இது இப்போது இலங்கை அரசை நோக்கி ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்ற நிலையில் அதை திசை மாற்றுவதற்காக இந்த கைது இடம்பெற்றதானால் அவர்கள் கூறுகிறார்கள், இது தாங்கள் வலுவான ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இதை கூறியிருக்கின்றோம், மேலும் நீங்கள் பொறுமையாக இருங்கள், இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வரும் என்றும், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், எனவே 72 மணி நேரம் வைத்திருக்கலாம் என்று. அதாவது இந்த பயங்கரவாத சட்டத்தை வைத்து தமிழர்களை இவர் இவ்வளவு மோசமாக நடத்தினாரோ அதே பயங்கரவாத சட்டம் இப்போது அவர் மீது பாய்ந்திருக்கின்றது. அரசியலில் இது சாதாரணம் என்றுதான் நாங்கள் கூறலாம். அதே நேரத்தில் கர்மா என்றும் கூறலாம். நாங்கள் நிறைவாக அரசவர்களே, ஆட்சி மாற்றத்தை பின் நிறைய இப்படியான விடயங்கள் நடைபெறுகிறது. அதாவது குற்றமளித்தவர்களை கைது செய்வோம், தண்டிப்போம் என்றெல்லாம் கூறுகின்ற இந்த நேரத்தில் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நீதியான உண்மையான ஒரு விசாரணை நடக்கும், இதற்கு நீதி கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அல்லது இது காலத்தில் இது ஒரு தேவையாக இருக்கின்றது, இதுவும் கடந்து செல்லும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? பூகோள அரசியல் நிலையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. பூகோள அரசியல் நிலைமைகள் காரணமாகத்தான் இந்த விசாரணைகள் இதுவரை காலமும் பிற்போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்போதைய கைது இவர்கள் கூறுவது போல அரசின் ஊழலை மறைப்பதற்காக என்று பார்க்காது, நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இப்போதைய கைதை பொறுத்தவரையில் தற்போது இலங்கை அரசுக்கு எதிராக
இலங்கையில் யாரும் செயற்பட வெவ்வேறு நாடுகள் முனைப்பாக இருக்கின்றன. அவ்வாறு ஒரு கட்டம் வந்தால் யார் யார் அதற்கு எதிராக செயற்படுவார்கள் என்று இலங்கை ஒரு கணிப்பை மேற்கொண்டிருக்கின்றது. அப்ப இலங்கை தனது புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் தான் தனக்கு அதாவது தங்கள் ஆட்சிக்கு எதிராக அல்லது வெவ்வேறு வெளிநாட்டு சக்திகளுடன் யார் யார் ஒன்று சேரலாம் அல்லது யார் சதி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்ற புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. இப்ப அவ்வாறு ஒரு நிலைமை வந்தால், அதாவது நீதி என்பது எப்போது சாத்தியமாகும் என்று சொன்னால் அதுவும் ஒரு அரசியல் பேரம் தான். இப்ப இந்த அரசுக்கு அந்த முன்னைய இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களால் ஒரு ஆபத்து வரும் என்னும் போது அதற்கான நீதியை நிலைநாட்டுகிறேன் என்று சொல்லி அவ்வளவு பேரையும் தூக்கி உள்ளுக்கு போடுவார்கள். இப்ப சுரேஷ் சாலையில் கைதைத்தது அவர் புலனாய்வு துறையின் தலைவர் என்றபடியால் அவர் மீதான கை வைத்தது என்பது ஏனையவர்கள் இலகுவாக சிக்குவார்கள் என்பதுதான் அதன் அர்த்தம். நன்றி சகோதரி. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பொழுது புலனாய்வு துறையின் தலைவராக இருந்த சுரேஷ் சாலை அவர்களுடைய கைது தொடர்பாக இப்பொழுதுள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.